இன்னைக்கு வீடியோவில் ஸ்டோர் ப்ரொசீஜர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டோர் ப்ரொசீஜர்னால் என்ன, ஸ்டோர் ப்ரொசீஜரை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, பேராமீட்டர்ஸோடையும் பேராமீட்டர்ஸ் எல்லாமே எப்படி க்ரியேட் பண்ணுறது, இன் அண்ட் அவுட் பேராமீட்டர்ஸ்னால் என்ன, ஸ்டோர் ப்ரொசீஜரை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதே மாதிரி பேராமீட்டர்ஸோடையும் இல்லாமையும், அதுக்கப்புறமா ஸ்டோர் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட்டு ஸ்டோர் ப்ரொசீஜர்னால் என்ன? நீங்கள் இந்த காமெடி பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. சிங்கம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் விவேக் வந்து சூர்யா வீட்டுக்கு போயிருப்பார். அப்போது ராதாரவி வந்து விவேக்கிட்ட வந்து கடைக்கு ஃபோன் பண்ணி லோடு வந்துடுச்சா கேளு அப்படின்னு சொல்லுவார். விவேக் வந்து கால் பண்ணி லோடு வந்துடுச்சான்னு சொல்லிட்டு கேட்டு பதில் சொல்வார். மறுபடியும் ராதாரவி ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்பார். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து அவர் ஒவ்வொரு வாட்டியும் கடைக்கு ஃபோன் பண்ணி அதுக்கு வந்து அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வாங்கி சொல்வார். ஸோ ஒரு 10 கேள்வி கேட்டார்னா அவர் வந்து 10 வாட்டி அதை ஃபோன் பண்ணி அதுக்கான பதிலை வந்து சொல்வார். அதே கொஸ்டினை வந்து ராதாரவி சூர்யா கிட்ட கேட்கும் போது சூர்யா வந்து ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணி எல்லா கொஸ்டினுக்கும் பதிலை வந்து ஒரே ஃபோன் கால்லேயே வந்து வாங்கி சொல்வார். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு கொரியாக தனித்தனியாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போது ஒரு சீக்வன்ஸாக இதுதான் நடக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு டெம்ப் டேபிள் க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து இந்த டேபிளோட ஜாயின் பண்ணி அந்த டெம்ப் டேபிளை ஜாயின் பண்ணி இந்த ரெக்கார்ட்ஸ் எடுக்கணும், அப்புறமா அந்த ரெக்கார்ட்ஸை வந்து இந்த டேபிளில் இன்சர்ட் பண்ணணும், அப்புறம் வந்து இதை வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையும் வந்து எல்லா கொரியும் வந்து ஒரே ஸ்டோர் ப்ரொசீஜரில் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அதை ஸ்டோர் ப்ரொசீஜரை நீங்கள் ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணாலே போதும். ஸோ அந்த ஸ்டோர் ப்ரொசீஜரை வந்து நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் வந்து அதை வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஸ்டோர் ப்ரொசீஜர். இதை வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு ப்ரொசீஜர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா அதுக்கான சின்டாக்ஸ் வந்து க்ரியேட் ப்ரொசீஜர், அந்த ப்ரொசீஜருக்கு ஒரு நேம். எக்ஸாம்பிளுக்கு கெட் எம்ப்ளாயி டேட்டா வச்சுக்கோங்க. ஆஸ் பிகின் எண்ட், இந்த பிகின் எண்டுக்குள்ளே தான் வந்து நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை வந்து கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் ஆல் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் சிம்பிளாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் இந்த ப்ரொசீஜருக்குள்ளே ஃபர்ஸ்ட்டு. ஸோ நான் இதை க்ரியேட் பண்ணேன்னா இந்த ப்ரொசீஜர் க்ரியேட் ஆகிடுச்சு. இது நீங்கள் எங்கே போய் பார்க்கலான்னா இந்த டேட்டா பேஸ்க்குள்ளே ப்ரோக்ராமபிலிட்டி ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ். இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ப்ரோக்ராமபிலிட்டி ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ண ப்ரொசீஜர் வந்து இங்கே இருக்குது. இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஸ்கிரிப்ட் ப்ரொசீஜர் ஆஸ் க்ரியேட் கொடுத்திங்கன்னா நான் க்ரியேட் பண்ண ஸ்கிரிப்டை வந்து உங்களால் பார்க்க முடியும். பார்த்திங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணணுன்னாலும் ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபை அப்படின்னு கொடுத்திங்கன்னா அந்த மாடிஃபை ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு வரும். ஸோ ஒரு ப்ரொசீஜர் ஆல்ரெடி இருக்க ப்ரொசீஜரை மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆல்டர் ப்ரொசீஜர் நேம் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி மாற்றணுமோ நீங்கள் மாற்றிட்டு நீங்கள் வந்து இந்த ப்ரொசீஜரை வந்து ஆல்டர் பண்ண முடியும். ஸோ இது வந்து நான் இந்த பேராமீட்டர் இல்லாமல் கொடுத்துருக்கேன். இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு exec அந்த ப்ரொசீஜர் நேம். இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணேன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு ரிசல்ட் வந்து வந்திருக்கு. எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்க எல்லா டேட்டாவும் வந்திருக்கு. இது வந்து நான் எந்த பேராமீட்டரும் இல்லாமல் வந்து நான் வந்து இந்த ஸ்டோர் ப்ரொசீஜரை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பேராமீட்டரோடு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேராமீட்டர்ன்றது ஒன்றும் இல்லை, நான் வந்து ரன் டைமில் ஒரு வேல்யூவை வந்து இல்லை ஒரு வேரியபிளில் வந்து நான் அந்த ப்ரொசீஜருக்குள்ளே பாஸ் பண்ணுறேன். அதை வந்து அந்த ப்ரொசீஜருக்குள்ளே வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சு எம்ப்ளாயோட டேட்டா வந்து எனக்கு எடுக்கணும். ஸோ அதை வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி தான். அது வந்து நான் ரன் டைமில் தான் வந்து டிசைட் பண்ண முடியும். அப்போனா எப்படி பண்ணுறது? இப்போ நான் ஒரு ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணுறேன். வேறு நேம் கொடுக்குறேன். இதுக்கு கெட் எம்ப்ளாயி டேட்டா பை டிபார்ட்மெண்ட். ஓகேவா? இதுக்கு வந்து நான் டிபார்ட்மெண்ட் ஐடின்னு ஒரு பேராமீட்டர் கொடுக்குறேன். டிபார்ட்மெண்ட் ஐடி இது பேராமீட்டர் நேம். இதுக்கு இதோட டேட்டா டைப் இன்டீஜர். இது டேட்டா டைப் வந்து இன்டீஜர். ஓகே, டிபார்ட்மெண்ட் ஐடின்னு வந்து ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். இதில் வந்து query வந்து where department id is equal to இந்த department id. ஓகேவா? இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எப்படி கூப்பிடுவேன்னா எனக்கு வந்து 50 டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எம்ப்ளாயீஸோட டேட்டா எனக்கு வேணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் இந்த ப்ரொசீஜர் நேம் இதில் வந்து நான் 15 டிபார்ட்மெண்ட் ஐடியை வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இது என்ன நடக்கும்னா ரன் டைமில் நான் இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியை பாஸ் பண்ணேன்னா இந்த 15 டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து இந்த பேராமீட்டரில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஐடிக்கான வேல்யூ வந்து 15 வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது
இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி 15 ஸ்டோர் ஆச்சு இல்லையா, அது வந்து இங்கே பாஸ் ஆகும். ஸோ செலக்ட் ஆல் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு ரிசல்ட் வரும். இப்போ நான் இதை க்ரியேட் பண்ணுற ப்ரொசீஜரை இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு 50 டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எம்ப்ளாயீஸோட டேட்டா மட்டும் எனக்கு வந்திருக்கு பாருங்கள் ரிசல்ட்டில். இதை நான் இப்படியும் பாஸ் பண்ணலாம், இல்லை எக்ஸ்பிளிசிட்டாக டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு 50 அப்படின்னும் நான் பாஸ் பண்ணலாம். இது ரெண்டும் சேம் ரிசல்ட் தான் வந்திருக்கு. இப்போ நான் எதுவுமே பாஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், பேராமீட்டரே கொடுக்காமல் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு எரர் வந்திருக்கு பாருங்கள். ப்ரொசீஜர் ஆர் ஃபங்க்ஷன் எக்ஸ்பெக்ட்ஸ் பேராமீட்டர் டிபார்ட்மெண்ட் ஐடி விச் வாஸ் நாட் சப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எரர் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கலாம். இப்போ டிஃபால்ட்டாக இதுக்கு வந்து 100 அப்படின்னு ஒரு டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதை ஆல்டர் பண்ணுறேன். ஸோ ஒரு ப்ரொசீஜரை ஆல்டர் பண்ணோன்னா ஆல்டர் ஸ்டேட்மெண்ட், ஆல்டர் ப்ரொசீஜர் அந்த சேஞ்சஸ். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போது நான் வந்து எந்த பேராமீட்டரும் இல்லாமல் இதை நான் கொடுத்தேன்னா எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்குது. 100க்கான எம்ப்ளாயீஸ் டிபார்ட்மெண்ட்கான எம்ப்ளாயீஸ் மட்டும் எனக்கு வந்திருக்கு. இதே நான் வேல்யூ பாஸ் பண்ணேன்னா அந்த வேல்யூ தான் எடுத்துக்கோ என்ன பாஸ் பண்ணுறணும். ஸோ 40 டிபார்ட்மெண்ட் மட்டும் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்புட் பேராமீட்டர். ஸோ இன்புட் பேராமீட்டருங்கிறது நான் வந்து ப்ரொசீஜருக்கு ஒரு வேல்யூ வந்து இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ இது வந்து இன்புட் பேராமீட்டர். இதே அவுட்புட் பேராமீட்டர்னால் என்னென்னா ப்ரொசீஜர்லேருந்து எனக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்து எனக்கு கிடைக்குது, அது வந்து அவுட்புட் பேராமீட்டர். இப்போ வந்து எனக்கு வந்து எம்ப்ளாயியோட கவுண்ட் வேணும். இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஐடியில் இருக்க ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸோட கவுண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா அது எப்படி எடுக்கிறது? இப்போ நான் வந்து இன்புட் பேராமீட்டர் மாதிரி ஒரு அவுட்புட் பேராமீட்டர் கொடுப்பேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எம் கவுண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர், அவுட்டுன்னு எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கணும். இது அவுட்புட் பேராமீட்டர்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இன்புட் பேராமீட்டருக்கு வந்து எதுவும் தேவையில்லை கீவேர்ட்ஸு. அவுட்புட் பேராமீட்டருக்கு அவுட்டுன்னு நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணணும். ஸோ தட் அந்த ப்ரொசீஜருக்கு வந்து இது வந்து அவுட்புட் பேராமீட்டர்னு தெரியும். ஓகேவா? ஸோ இதை கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து செலக்ட் எம் கவுண்ட் ஈக்குவல் டு count of star from employees where department ID is equal to department ID. ஸோ என்ன பண்ணுறேன்னா இங்கே இந்த எம் கவுண்ட்னு ஒரு அவுட்புட் வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கேன், இன்டீஜர். அதுக்கு வந்து என்ன வேல்யூ அசைன் பண்ணுறேன்னா எம்ப்ளாயீஸ் டேபிளில் இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஐடியில் இருக்க எம்ப்ளாயீஸோட கவுண்ட் எடுத்து அதை வந்து இந்த எம் கவுண்ட்டுன்ற வேரியபிளுக்கு நான் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வெறும் கவுண்ட் எடுத்திங்கன்னா எப்படி இருக்கும், வெறும் கவுண்ட் மட்டும் எடுக்கும் இல்லையா, அதை வந்து இந்த எம் கவுண்ட்டுன்ற இந்த வேரியபிளுக்கு நான் பாஸ் பண்ணுறேன். நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகேவா? இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எப்படி பண்ணணுன்னா இப்போ இந்த அவுட்புட் வேரியபிளுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் இங்கே வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா டிக்ளேர் கவுண்ட் இன்டீஜர் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இப்போ 50 எடுக்கிறேன்னா இந்த கவுண்ட் வந்து அவுட்புட் பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ அது என்ன பண்ணணுன்னா இந்த எம் கவுண்டோட வேல்யூ வந்து இதுக்கு பாஸ் பண்ணும். ஸோ இந்த 50ங்கிற வேல்யூவை வந்து நான் இந்த டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு பாஸ் பண்ணுறேன், அது இன்புட் பேராமீட்டர். இந்த எம் கவுண்டோட வேல்யூ வர வேல்யூ வந்து இந்த அவுட்புட் பேராமீட்டருக்கு பாஸ் பண்ணும், அது அவுட்புட் பேராமீட்டர். இப்போ செலக்டில் வந்து நான் இந்த கவுண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன், இந்த கவுண்ட்டுன்னு. இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு 45 வந்திருக்கு பாருங்கள். ஸோ கவுண்ட்டுன்னு ஒரு வேரியபிளை வந்து நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த ப்ரொசீஜரை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது 50 டிபார்ட்மெண்ட் ஐடியை வந்து நான் இன்புட்டாக பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த 50ங்கிறது இந்த டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு அசைன் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அசைன் ஆகி என்னாச்சு, இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து 50 நீங்கள் சப்ஸ்டியூட் ஆகிட்டு அதோட கவுண்ட் வந்து 45ன்னு இந்த வேரியபிளில் வந்து அசைன் ஆகிடுச்சு. இந்த வேரியபிள் தான் வந்து இந்த அவுட்புட் பேராமீட்டர் இல்லையா. ஸோ இதில் வந்து 45ன்ற வேல்யூ இதில் பாஸ் ஆகிடுச்சுல, அந்த 45ஐ வந்து இந்த கவுண்ட்டுங்கிற வேரியபிளுக்கு அது பாஸ் பண்ணுது, அது அவுட்புட் பேராமீட்டர். ஸோ 50ங்கிற வேரியபிளை நான் டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு பாஸ் பண்ணுறது இன்புட்டு. இந்த எம் கவுண்டோட வேல்யூவை வந்து இது இந்த கவுண்ட்டுக்கு பாஸ் பண்ணுது இல்லையா, இது வந்து அவுட் பேராமீட்டர். அப்புறமா அந்த கவுண்ட்ன்ற அந்த வேரியபிளை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன், அதுதான் வந்து எனக்கு 45ன்னு ரிசல்ட் கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து அவுட்புட் பேராமீட்டர். ஸோ இன்னும் நீங்கள் காம்ப்ளெக்ஸான ப்ரொசீஜரும் எழுதலாம். இப்போ சப்போஸ் இங்கே பார்த்தீங்கன்னா
க்ரியேட் ப்ரொசீஜர் அப்டேட் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரு ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ப்ரொசீஜரில் வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம், டெம்ப் டேபிள் க்ரியேட் பண்ணலாம், டெம்ப் டேபிள் இன்சர்ட் பண்ணலாம், இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணலாம், சிடிஇ க்ரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன ஆக்ஷன் வேணாலும் வந்து நீங்கள் ஸ்டோர் ப்ரொசீஜருக்குள்ளே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்டேட், டெலிட், இன்சர்ட், ட்ராப் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் ப்ரொசீஜரில் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், மாடிஃபைட் டேட்டுன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ப்ராடக்ட் டேபிளில் இருக்க மேக்ஸிமம் மாடிஃபைட் டேட்டை வந்து இந்த மாடிஃபைட் டேட்க்கு வந்து நான் அசைன் பண்ணுறேன், இந்த வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணுறேன். அப்புறம் டெம்ப் டேபிள் க்ரியேட் பண்ணுறேன் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதில் வந்து ப்ராடக்ட் ஐடி மட்டும் காலம் இருக்குது. அந்த ப்ராடக்ட்ஸ் டெம்ப் டேபிளில் வந்து நான் ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணுறேன். ப்ராடக்ட் காஸ்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த மாடிஃபைட் டேட்டை விட அதிகமாக இருக்க இந்த மாடிஃபைட் டேட்டை விட அதிகமாக மாடிஃபைட் டேட் இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸையும் வந்து ப்ராடக்ட் ஐடியும் வந்து இந்த டெம்ப் டேபிளில் வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். அப்புறமா ஒரு அப்டேட் query எழுதியிருக்கேன். ஸோ ப்ராடக்ட் இன்வென்ட்ரி டேபிளில் வந்து இந்த டெம்ப் டேபிளில் இருக்க ப்ராடக்ட்ஸோட ஜாயின் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் வந்து குவான்டிட்டி வந்து ஒரு 10 இன்க்ரீஸ் பண்ணுறது. அப்புறமா மாடிஃபைட் டேட்டை வந்து கெட் டேட், அதாவது கரண்ட் டேட் கொடுக்கும். இந்த டேட் சிஸ்டம் ஃபங்க்ஷன் இது வந்து கரண்ட் டைம் ஸ்டாம்ப் என்னென்னு கொடுக்கும். அதை வந்து இந்த மாடிஃபைட் டேட்க்கு அசைன் பண்ணி அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் இந்த டெம்ப் டேபிளை வந்து ட்ராப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ காம்ப்ளெக்ஸான ப்ரொசீஜரும் வந்து நம்ம வந்து எழுத முடியும். ஸ்டோர் ப்ரொசீஜரோட மெயினான அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரீயூசபிலிட்டி. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ஸ்டோர் ப்ரொசீஜரில் வந்து அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸை queries கொடுத்து அதை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா அதை எங்கேருந்து வேணாலும் எத்தனை வாட்டி வேணாலும் வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு இடத்துல வந்து அதை வந்து தனித்தனி queriesஸாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஒரு வாட்டி டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோர் ப்ரொசீஜரை வந்து நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் ரீயூஸ் பண்ண முடியும். பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். ஸ்டோர் ப்ரொசீஜரை வந்து ப்ரீ கம்பைல் கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்டோர் ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணும் போதே அது வந்து கம்பைல் ஆகி எக்ஸிக்யூட்டபிள் ஃபார்மில் வந்து அது ஸ்டோர் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் அது வந்து கம்பைல் பண்ணாமல் டேரெக்டாக வந்து நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராகவே இருக்கும். அப்புறமா மெயின்டெனபிலிட்டி. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி அந்த கோடை எழுதிட்டு அதை நீங்கள் எத்தனை அப்ளிகேஷன் வேணாலும் எங்கே வேணாலும் நம்ம வந்து அந்த ஸ்டோர் ப்ரொசீஜரை வந்து கால் பண்ண முடியும். ஸோ ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ தனித்தனி பீஸ் ஆஃப் கோட் அங்கங்கே மெயின்டைன் ஆயிருந்துச்சுன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மாற்ற வேண்டியதாக இருக்கும் இல்லையா. பட் அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜராக இருக்க பட்சத்தில் நீங்கள் சேஞ்சஸ் மேக் பண்ணணுன்னா அந்த ஒரு இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸி. அப்புறம் செக்யூரிட்டி. நீங்கள் ஸ்டோர் ப்ரொசீஜரை வந்து என்கிரிப்ட் பண்ணி கூட வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ உள்ளே என்னென்ன நடக்குது, என்னென்ன டேபிள்ஸ் அதை ஆக்சஸ் பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து தெரியணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டோர் ப்ரொசீஜர் என்ன, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணுறது, இன்புட் அவுட்புட் பேராமீட்டரு, அட்வான்டேஜஸ் இது எல்லாம் பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் SQLல் பர்டிகுலராக ஏதாவது ஒரு டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புனா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you soon. Bye-bye.